வணக்கம். வெல்கம் டு த ப்ரொஃபசர் த வேர்ல்ட் திஸ் வீக். இது நம்ம பார்க்குறது வந்து செப்டம்பர் 3rd and 4th வீக்கான எபிசோட் நம்பர் 41. ஸோ கடந்த 2 வாரங்கள் என்ன நடந்தது வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். முக்கியமான விஷயங்கள் வந்து எப்பவுமே நம்ம பார்ப்போம் வர வாரம். இது 2 வாரங்கள் ஒன்றா சென்று, ஏன்னா போன வாரம் நம்மளால் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் 2 வாரங்கள் முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ முதல் விஷயம், இது யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளி இந்த ஒரு வேர்ல்ட் லீடர்ஸா வந்து பேசுவாங்க. அப்படி வேர்ல்ட் லீடர்ஸ் வந்து பேசுறது வந்து இது வந்து செப்டம்பர் 23ல இருந்து 29 வரைக்கும் நடக்க போகுது. அதுல வந்து இந்த செப்டம்பர் இந்த கடைசி 2 வாரங்கள்ல இருந்து வந்து இது 80th செஷன் ஆஃப் த யுஎன் ஜெனரல் அசம்பிளி இது நியூயார்க் சிட்டில வந்து நடக்குது. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அவங்க நாட்டோட தலைவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர் வந்து பேசுறாரு. ஒரு 23ஆம் தேதி வந்து பேசினாரு. அவரு சும்மா மனசுல ஒரு முட்டாள்களுடைய கதையெல்லாம் வந்து சொல்லுவாரு. அதை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அப்படி சொன்ன ஒரு கதை வந்து இந்தியா சைனா வந்து ஃபியூல் வந்து க்ரூட் ஆயில் வந்து வாங்குறதால தான் வந்து இன்னும் ரஷ்யா வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒன்று ஆட் பண்ணாரு. அது வந்து என்ன சொன்னாருன்னா, யூரோப்பியன் நேஷன்ஸும் வந்து அதே தான் பண்றாங்க. ஸோ ரஷ்யா வந்து இந்தியா வாங்குது, இந்தியா கிட்ட இருந்து வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ் தான் வாங்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ் இது வந்து அந்த வாருக்கு வந்து ஒரு ஒளிவகுப்பு ஏற்படுத்துற மாதிரி தான் வந்து செய்யறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப துக்கம் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்மளும் வந்து யூரோப்பியன் நேஷன்ஸுக்கு வந்து சாங்ஷன் போடணும், ஸோ டாரிஃப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பேசுறாரு. ஸோ இந்த மனுஷனுக்கு வந்து என்ன பண்றது ஏது பண்றது தெளிவாதான் பேசுறாரா அந்த ஆளு? மனசுல தோன்றது ஒரு பிசினஸ் மேன் மாதிரி வந்து பேசுறாரு. அதாவது வந்து எனக்கு வந்து உன்னை பிடிச்சா நான் வந்து பிசினஸ் பண்ணேன், பிடிக்காத மனுஷன் கிட்ட நான் பிசினஸ் பண்ண மாட்டேன், எனக்கு 5-10 நிமிஷத்துலயே தெரிஞ்சிடும் நீ எப்படிப்பட்ட ஆளு. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலா வந்து ஒரு 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 லேமேன் மாதிரி வந்து பேசிட்டு போறாரு. ஒரு முக்கியமா ஒரு ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்டா வந்து அந்த ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்டே வந்து போயிடுச்சு. அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து பிரசிலியன் பிரசிடென்ட்டை பார்த்து வந்து ஒரு தேவையில்லாத சில விஷயங்களை வந்து பேசுறாரு. கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுற மாதிரியே வந்து பேசுறாரு. ஸோ இந்த மனுஷனுக்கு வந்து என்ன பேசுறான், எதுக்கு பேசுறான், அந்த ஆள் வந்து தெரிஞ்சுதான் பேசுறானா இல்ல என்னன்னு வந்து நம்மளுக்கே வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து நாங்க வந்து போல சண்டைகளை வந்து நிறுத்தி வச்சேன் அப்படி சொல்லிட்டு வந்து வெட்ட வெளிச்சமா வந்து சொல்றாப்புல. ஸோ இது வந்து மற்ற நாடுகள்லாம் வந்து சில நாடுகள் வந்து சங்கி போட்டுட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான நாடு வந்து பாகிஸ்தான். பாகிஸ்தான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஷபாஸ் ஷெரீப் பாகிஸ்தானோட ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுறாப்புல. பேசி அது 3 நாள் கழிச்சு வந்து பேசுறாப்புல. ஸோ அதுல வந்து என்ன சொல்றாரு, ட்ரம்ப்புக்கு வந்து அப்படி ஒரு ஜால்ரா, ட்ரம்ப்னால தான் வந்து இந்த சண்டையை வந்து நிறுத்தி வச்சாங்க, நாங்க வந்து சண்டையை வந்து வெற்றி பெற்றோம், we won the war but we wanted to go with the peaceful talks அப்படி சொல்லிட்டு வந்து என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு கதற மாதிரி தான் வந்து ஷபாஸ் ஷெரீப் வந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது வந்து நாங்க வந்து ஜெயிச்சுட்டு இருந்தோம், அந்த ஜெயிச்சது வந்து ட்ரம்ப் வந்து வந்து அவரோட ஒரு ஒரு நன்றினால உங்களுக்கு நன்றி கடன் அவங்களை வந்து நான் வந்து பட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து சண்டையை நிறுத்தி வச்சாரு. எதுக்கு நீ ஜெயிச்சுட்டு இருக்கா, எதுக்கு நீ சண்டையை நிறுத்தணும், போட்டு இந்தியா அடிக்க வேண்டியதானே அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து அப்போ வந்து தமிழகத்தில் வந்து தோணுச்சு. ஸோ அந்த இந்த ஷபாஸ் ஷெரீப் வந்து அவங்க ஆக்சுவலா வந்து அவங்க பாகிஸ்தான் அந்த அஜெண்டாலே வந்து நீ வந்து இந்த மாதிரி ஒரு ஜெனரல் அசம்பிளியில வந்து பேசணும்னா முக்கியமா இந்தியா பத்தி பேசணும், அதுல வந்து முக்கியமா காஷ்மீர் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து முடிவே எழுதி வச்சிருவாங்க போல. அப்படி பேசினாதான் வந்து அவங்க வந்து அங்க பொழப்ப நடத்த முடியும் போல. இது ஃபேமஸ் இம்ரான் கான் ஸ்பீச்சை பத்தி நம்ம வந்து பார்த்தோம் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி. அதுல அந்த ஆளும் வந்து இதேதான் வந்து பேசிட்டு இருந்தாப்புல. இந்த மாதிரி வந்து இந்தியா தான் வந்து இந்துத்துவா தான் வந்து டெரரிசம், காஷ்மீர்ல வந்து மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு வந்து சொன்னாப்புல. அதே அதே டோனை வந்து இந்த ஆள் வந்து திருப்பி வந்து எல்லாருக்கும் வந்து நன்றியை சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு நன்றி, டர்க்கிக்கு நன்றி, சைனாவுக்கு நன்றி, இந்த அதுக்கு நன்றி, இதுக்கு நன்றி, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டு என்ன வாயில வருது அதுதான் வந்து என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியல.
சோ இது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, பாருங்க முன்னாடி சைனாவோட சங்கி போட்டிருந்தான் அந்த ஆளு. இப்ப சைனா வந்து ஆ ஒரு இந்தியாவோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரதுக்கு காரணமே வந்து கிட்டத்தட்ட வந்து ட்ரம்ப் பண்ண வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு 50% டாரிஃப் தான். சோ அப்ப அந்த சமயத்துல வந்து இப்ப பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கே வந்து தெரியுது. இந்த மாரி வந்து இந்தியாவ டாக்கிள் பண்ணா நம்ம வந்து இந்தியாவோட எனிமியா இருக்க வந்து பாகிஸ்தானுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்றாப்ல. அது இந்த முட்டா பசங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இந்த பாகிஸ்தான் முட்டா பசங்களுக்கு. அது கிளியரா வந்து வந்து அ தெரிஞ்சுக்கிட்டே இவன் அந்த ஆள் வந்து எதுக்கு வந்து நம்மளுக்கு இப்ப சப்போர்ட் பண்றான். இந்தியா வந்து அகைன்ஸ்டா இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றான். அப்படி சொல்லிட்டு இந்த ஆளுக்கு வந்து தெரியாமலாம் இருக்காது. தெரிஞ்சே வந்து சரி ஓகே. இதுல நம்ம பொழப்ப நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஷெபாஸ் ஷெரீஃப், அசீம் முனீர் இவங்கலாம் வந்து இப்ப நடத்திட்டு இருக்காங்க. சோ அது வந்து எப்பவுமே வந்து அமெரிக்காவோட ஒரு கை வந்து பாகிஸ்தான்ல வந்து எப்பவுமே இருக்கும். அது வந்து இம்ரான் கான் வந்து வெட்ட வெளிச்சமா இதுக்கு முன்னாடி வந்து சொன்னாப்புல. அதேதான் வந்து இப்பயும் வந்து நடக்குது. இப்ப வந்து முன்னாடி வந்து ஜெனரல் முஷாரஃப் அத வச்சு நடத்துனான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் வந்தான். ஆ இது இம்ரான் கானுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒருத்தன் இப்ப இப்ப வந்து அசீம் முனீர்னு ஒருத்தன் வந்து ஷபாஸ் ஷெரீஃப் வந்து ஒரு பொம்மை மாரி தான் வச்சிருக்காங்க போல. அசீம் முனீர் தான் மெயினா வந்து போயிருக்காங்க. அசீம் முனீர், ஷபாஸ் ஷெரீஃப் 2 பேரும் வந்து அங்க போனதுல வந்து ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ்ல போயிட்டு ட்ரம்ப்ப மீட் பண்ணிருக்காங்க. மீட் பண்ணும்போது வந்து ஏதோ ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. எடுத்துட்டு போய் வந்து காட்டுறாங்க. இந்த மாரி பாருங்க எங்க பாகிஸ்தான்ல இதெல்லாம் இருக்கு. வளங்கள்லாம். சோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. சோ வந்து கிட்டத்தட்ட வந்து இது அநேகமா அந்த பலூச்சிஸ்தான் ஏரியால தான் இருக்கும் போல. சோ அங்க வந்து ஆல்ரெடி வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சோ வந்து என்ன பண்றான், சரி இவனுங்கள அமெரிக்கா கூட்டு வந்தா, அத வச்சுட்டு நம்ம பலூச்சிஸ்தான வந்து இது பண்ணிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்றான் போல. என்னமோ வந்து லூசுத்தனமா வந்து இவன் வந்து ஷெபாஸ் ஷெரீஃப், இந்த அசீம் முனீர் கிட்டத்தட்ட வந்து ஷெபாஸ் ஷெரீஃப் இந்த ஜெனரல் அசெம்பிளில வந்து பேசும்போது வந்து எப்பயுமே வந்து 6060 வந்து சொல்லியிருந்தானுங்க. இப்போ வந்து இந்த ஆள் வந்து 7 இந்தியன் ஜட்ஜ் வந்து அடிச்சிட்டோம். அப்படி வந்து கொஞ்சம் கிளப்பி விட்டோம். அதாவது நம்ம மனசுல தோன்றிருக்க நம்பரை சொல்லியிருப்போம் போல. 7 இனிமே வந்து எல்லாரும் 7070 இது வந்து எப்படி அந்த அபிநந்தன் மாட்டும்போது அந்த டீ இஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொன்னால அது வந்து பரவ வைரலா போச்சோ அதே மாதிரி இப்போ இந்த இது ஒரு கதையா வந்து இந்த பாகிஸ்தானுக்கு இந்த பிரிக்கானுங்கெல்லாம் முட்டா பசங்களா இருப்பாங்க தான் போல. நம்ம அவனுக்கு தெரிஞ்சுதான் தெளிவா தான் இருக்கானுங்களா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப பாருங்க இப்ப வந்து இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்தது. என்னன்னா வந்து ஏசியா கப்பு இந்தியா வந்து வின் பண்ணிடுச்சு. அதுவும் பாகிஸ்தான் வந்து தரமட்டமா 3 தடவை 3-0ன்னு வந்து 2 லீக் மேட்ச் அப்புறம் ஒரு ஃபைனல்ல வந்து அடிச்சு துவம்சம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. சோ அதுல வந்து ஒரு காமெடி ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த பாகிஸ்தான் வந்து ஒரு எப்படி ஒரு அட்மிட் பண்ணும். இந்த மாதிரி வந்து ஓகே இந்தியா தி பிளேட் பெட்டர் அப்படின்னு அட்மிட்டே பண்ண மாட்டேன்றாரு. அதை அட்மிட் பண்ணாம அவங்களுக்கு லாஸ் வந்து எடுத்துக்காம அவனுங்க பாருங்களேன் எவ்வளவு ஸ்மார்ட்டா வந்து இந்தியா வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டோட ஆள்ல கை கொடுக்கல இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிட்டு இருக்கானுங்க. அப்படி வந்து கதையை மாத்தி பேசிட்டு இருக்கான் அந்த கேப்டன். அதாவது வந்து இந்தியா வந்து பாருங்க டிஸ்ரெஸ்பெக்டிங் பாகிஸ்தான் டீம் கிடையாது. தே ஆர் டிஸ்ரெஸ்பெக்டிங் தி கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதையை மாத்திட்டோம். இது இந்தியா வந்து தெளிவா வந்து சொல்லிடுச்சு. இந்த மாதிரி வந்து நாங்க பாகிஸ்தானோட ஆடுறதுக்கே விருப்பம் இல்லை. சரி வழி வழி வேற வழி இல்லாம நாங்க ஆடுறோம். அப்படி ஆடும்போது வந்து நாங்க இவனுங்க உள்ள வந்து ஒரு வாய்க்கா தகராறு மாதிரிதான். இந்த மாதிரி அவங்களோட வந்து நான் கையெல்லாம் கொடுக்க மாட்டோம். மேட்ச் ஆடுவோம். நான் வந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தெளிவா வந்து எடுத்து சொல்லி கை கொடுக்காம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல வந்து தெளிவா வந்து நான் வந்து போன சண்டே நான் வந்து தெளிவா வந்து இந்த வெற்றியை வந்து நான் பகல்காம் அட்டாக்ல இறந்த மக்களுக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் இந்த வெற்றியை வந்து நான் வந்து சமர்ப்பணம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூரியகுமார் யாதவ் தெளிவா சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்த சண்டே அதாவது போன சண்டே வந்து தெளிவா வந்து இந்த மாதிரி வந்து இப்ப இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் ரைவல்ரியே கிடையாது. ஏன்னா செகண்ட் டைம் அடிச்சாச்சு. 3 வாரம் கண்டினியூஸா 3 சண்டே போட்டு 3-0. அது வந்து செகண்ட் டைம்ல வந்து இந்தியா பாகிஸ்தான்லாம் ரைவல்ரியே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்பெல்லாம் வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசும்போது நாங்க ஃபைனல் வந்துட்டோம். நாங்க வந்து எங்களோட இதை காட்டுறோம் அதை காட்டுறோம் இதை புடுங்குறோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப
தோத்த உடனே தோத்ததை பத்தி வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு பிளேயர் வந்து என்ன சொன்னோம், ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும். சரி, அது பிளேட் பெட்டர், ரொம்ப சென்சிபிளா இருந்தாங்க, நாங்க வந்து தப்பு போட்டோம், அதெல்லாம் விட்டானுங்க. அதெல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம அவங்க வந்து கிரிக்கெட் இதோட ஆள்ல, ரூல்ஸ் படி ஆள்ல. அதுல ஒருத்தன் தெளிவா வந்து பிரஸ் மீட்ல ஒருத்தன் வந்து கிளியரா வந்து கேக்குறான், கை கொடுக்கணும்னா ஒன்னும் ரூல்ஸ் புக்ல எல்லாம் எழுதலையே அப்படின்னு வந்து கேக்குறான். இருந்தாலும் வந்து அவர் என்ன சொல்றாரு, இல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் இருக்கணும், அதெல்லாம் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அது வந்து ஸ்போர்ட்ஸோட கலக்கக்கூடாது. ஏடா அப்படிப்பட்ட நீ ஹாரிஸ் ராஃப் எதுக்குடா நீ வந்து பவுண்டரின்ட்டு ஏதோ ஃபிளைட் விழுகிற மாதிரிலாம் நீ வந்து காமிச்ச? அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த இது ஏசிசி சேர்மன், பிசிபியோட பிரசிடென்ட் மோசின் நக்வி, அந்த ஆள் என்ன பண்ணிருக்கான், கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து அந்த ஏதோ ஃபிளைட் விழுகிற மாதிரி ஏதோ பண்ணிருக்கான் போல, வேற எதுக்கோ பண்ணிருப்பான். அதை வந்து இந்த ஆள் வந்து ரீபோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பாரு, பாகிஸ்தானோட இதை வந்து இந்தியன் ஜெட்ஸ் வந்து அடிச்சது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கே தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லி, இந்த மோசின் நக்வி வந்து தேவையில்லாம வந்து அந்த ஆள் வந்து அவங்க ஊர் மினிஸ்டர் வேற. ஸோ வந்து தெளிவா வந்து இந்தியா சொல்லிருச்சு, இந்த ஆளுகிட்ட இருந்து நாங்க வந்து கப் வின் பண்ணா இந்த ஆளுகிட்ட இருந்து நாங்க கப்பு வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கும்போது, இந்த ஆள் என்ன டீசெண்டா என்ன பண்ணிருக்கலாம், சரி வேற ஒருத்தர் வச்சு கொடுக்க வச்சிருக்கலாம். அதை விட்டான். இது இவரு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டை விட்டு இவரு பேசுறாரு. அதை விட்டுட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கான், இல்ல நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கப்ப எடுத்துட்டு போயிட்டான். அதுல அங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் தெரியல. அதாவது வந்து இது டீசெண்டா வந்து சொல்லிட்டான். ஏன்னா தெளிவா வந்து சொல்லிட்டான், இந்தியா எங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைங்க அப்படின்னு வந்து தெளிவா முன்னாடியே எடுத்து சொல்லியாச்சு. அப்படின்னு இருக்கும்போது வந்து நீ என்ன பண்ணணும், உண்மையிலேயே நியாயமான ஆளா இருந்தா வந்து நீ ஒதுங்கி போடும். அதை ஒதுங்கி போகாம நீ சும்மா அதே திருப்பி திருப்பி அதே கதையை வச்சுக்கிட்டு இதே நீ வின் பண்ணியிருந்தா இதை பத்தி என்ன பேசிருப்பியா? கண்டிப்பா பேசிருக்க மாட்டேன். நீ ஓவரா வந்து தெனாவட்டா வந்து நான் அதை போடுங்கண்ணா இதை போடுங்கண்ணா பாத்தீங்களா நாங்க வின் பண்ணிட்டோம், இதனாலதான் இந்த மேட்ச் தட் மேட்டர்ஸ் அப்படிலாம் வந்து நீங்க கூத்தடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபைனல்ல, ஏதோ 113 for 1 இருந்தது, அதுக்கப்புறம் 146 ஆல் அவுட் ஆனாங்க. ஓகேவா, அதுவே வந்து செம்ம கம்பேக். அது தவிர பேட்டிங், இந்தியா பேட்டிங் ஆடும்போது வந்து 20 for 3 போச்சு. அப்பயே வந்து இவங்கெல்லாம் வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இப்படி இது மாதிரி தைக்க போற மாதிரி. ஸோ பாருங்களேன், கொஞ்சம் இதுவே வந்து பாகிஸ்தான் வந்து வின் பண்ணியிருந்தா இதை பத்திலாம் பேசிருக்கவே மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட், அந்த மாதிரி ஸ்பிரிட், இது ஸ்பிரிட் அவங்களே கை கொடுக்காம போயிருப்பானுங்க. ஸோ இதை வந்து அதை புடுங்கினா இதை புடுங்கினா, அதான் வந்து எதை பத்தி பேசணுமோ, மேட்ச் நாங்க தோத்துட்டோம் அட்மிட் பண்ணிட்டு போகணும், நாங்க தோத்துட்டோம் அவ்வளவுதாங்க. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம வந்து நாங்க வந்து இந்த இந்தியன் டீம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணி கிரிக்கெட்டே வந்து அசிங்கப்படுத்துறாங்க அப்படிலாம் வந்து தேவையில்லாம வந்து சொல்லிட்டு ஒரு யூஸ் தரான். ஸோ திருப்பி வந்து இந்த பாகிஸ்தான் பத்தி இதை பேசணும்னா ஏசியா கப் எடிஷன் பத்தி நம்ம பேசியாச்சு. இது வந்து 9th டைம் இந்தியா வந்து ஏசியா கப் வந்து வின் பண்ணுது. பாகிஸ்தான் நியாயமா இதுக்கு முன்னாடி 2 தடவை வின் பண்ணிருக்கு போல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா பாகிஸ்தான் வந்து ஃபைனல் மீட் பண்றாங்க ஏசியா கப்ல. இந்தியா வின் பண்ணிச்சு ஆஸ் யூஷுவல் 3-0. பாத்துக்கோங்களா, இந்த சண்டே, போன சண்டே, அதுக்கு போன சண்டே, 3 சண்டே வந்து தெளிவா அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த விஷயம் நம்ம போவோம். பேக் டு த யூஎன் ஜெனரல் அசம்பிளி டாக் வந்து நியூயார்க்ல நடந்தது. இதுல வந்து பெஞ்சமின் நெட்டானியாவை வந்து பேச வர்றாரு. சரி, முக்கியமா வந்து சொன்னோம், அந்த இஸ்ரேல் பேச வரும்போது வந்து பல நாடுகள்ல வந்து வெளிநடப்பு செய்யறாங்க. இது வந்து செப்டம்பர் 27 வந்து பேச வர்றாரு. வெளிநடப்பு செய்யறாங்க. என்னன்னா வந்து சொல்றாங்க, இவங்க காசா வந்து அழிக்கிறாங்க, ஜெனசைட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. சோ இது வந்து நம்ம இன்னொன்னு யோசிக்கணும். இது இஸ்ரேல் வந்து சும்மா வந்து போயிட்டு இந்த அட்டாக் பண்ணல. திஸ் இஸ் த ஆஃப்டர் மேத் ஆஃப் அக்டோபர் 7, 2023 அட்டாக். அது எல்லாருக்குமே தெரியும். இது காசால இருக்க அமாஸ்க்கே நல்லா தெளிவா தெரியும். நம்ம வந்து அட்டாக் பண்ணா they will come back and hit us. அதை வச்சு நம்ம வந்து விக்டிம் கார்டு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நடக்குது ஆக்சுவலா. ஸோ இது வந்து எப்படி மெயினா வந்து ஆரம்பிச்சதுன்னா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, யுஏஇ இதெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படுத்திட்டு இருந்தது. ஸோ இவனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி இந்த பிரச்சனையை ஏற்படுத்தினாதான் நம்ம முஸ்லீம் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒன்னா சேர முடியும், ஒன்னா சேர்ந்தாதான் இவங்களை வந்து போட முடியும், இல்லைன்னா இஸ்ரேலோட முகமே வந்து மாறுது, இவங்க வந்து நல்ல பேர் எடுத்துறாங்கன்னா நம்மளுக்கு இங்க வந்து பொழப்பு நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமாஸ் லீடர்ஸ் எல்லாம் வந்து பிளான் பண்ணி
பண்ணதுதான் இந்த அக்டோபர் 7 அட்டாக்கு. உள்ள நுழைஞ்சு எக்கச்சக்க பேர் அடிச்சு நிறைய பேர் வந்து ஹாஸ்டேஜஸா இன்னும் வச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து அமாஸ் வந்து சரி நாங்க வந்து திருந்திட்டோம் எங்களை விட்டுருங்க அப்படின்னா வந்து ஹாஸ்டேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கணும். அது ரிலீஸ் பண்ணல. அதை ரிலீஸ் பண்ணாம இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஸோ இவனுக்கு எந்த தைரியத்துல வந்து இவனுக்கு வந்து விக்டிம் கார்டு ப்ளே பண்றாங்க நம்மளுக்கே தெரியல. ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பல இடங்கள்ல வந்து பேச்சு, நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பேச்சு, சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் அந்த இது ஷால் ஒண்ணு போட்டுக்கிட்டு உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க செக்யூலரிசம் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இஸ்லாமிய மக்களோட ஓட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இப்படி பண்றது வந்து உங்களுக்கே நியாயமா தெரியுதா? ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா. அதே அவங்களுக்கே வந்து ஒரு ஒரு திருப்பி வந்து அவங்களே ஒரு கேள்வி கேட்டா, ஏன் அக்டோபர் 7 என்ன நடந்தது அப்படின்னு அந்த கேள்வி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா? இதே கேள்வி வந்து ட்ரம்ப் வந்து சொல்றாப்புல. அக்டோபர் 7 அங்க இழந்த அந்த இதனாலதான் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ட்ரம்ப்பே கண்டுக்கிறது இல்ல. சோ இதனால வந்து நான் வந்து இஸ்ரேல் செய்யறது வந்து கரெக்ட்னு சொல்லல. அதே மாதிரி அமாஸ் செய்யறதும் வந்து கரெக்டும் கிடையாது. விக்டிம் கார்டே பே பண்ணக்கூடாது. உனக்கு தெரியும் நீ அட்டாக் பண்ணா இஸ்ரேல் அட்டாக் பண்ணா உங்களை திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியும். அது நீ சாதாரணமா அடிக்கல. நீங்க அவங்க ஊருக்குள்ள நுழைஞ்சு எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்துட்டு பல குழந்தைங்கள்லாம் வந்து தலையை வெட்டி நீ அதை வீடியோவை போட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்து போன் பண்ணி அம்மா நான் வந்து ஒரு 10 ஜூ மக்களை வந்து சாவடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடின கூட்டம் தான் அந்த கூட்டம். அப்படி கொண்டாடி நீ அப்படி பேசும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? சோ இது வந்து சும்மா சாதாரணமா போயிட்டு அட்டாக் பண்ணல. சோ இது வந்து இன்சிடென்ட் நடந்தது. இப்ப ஜெனசைட்னா சிலோன் நடந்தது வந்து ஜெனசைட்னு சொல்லலாம். அது வந்து ஒரு அதுவும் வந்து அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா இவன் வந்து நிறைய பாம் அட்டாக்லாம் பண்ணாங்க, சூசைட் பாம்பர்ஸ்லாம் நிறைய வந்து அட்டாக் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து சாவடிச்சாங்க. இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அது ஏர்போர்ட் அட்டாக் நடந்தது அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அது வந்து அந்த மாதிரி இப்ப தமிழ் ஈழம்ன்றே போயிடுச்சு, அந்த கான்செப்டே போயிடுச்சு. இப்ப அது இது அமாஸ் வந்து இப்ப வந்து ஒரு மதத்தினால இப்ப ஒரு பாத்துக்கோங்களேன், இப்ப வந்து ஒரு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு நாடு ஒன்று இருக்கு, ஓகேவா? அந்த நாடு இருக்கிறதுக்கு காரணமே வந்து மதம் தாங்க. அந்த மதத்தை அவங்க மதம் பிளே பண்ணலன்னா அந்த நாடு இருக்கிறதுக்கு இல்லவே இல்லை. பாகிஸ்தான் இருக்கிறதுக்கு முதல் காரணமே வந்து மத இஸ்லாம் தான். நான் இஸ்லாம் மக்களை எதுவும் தப்பா சொல்ல. ஆனா அவங்க இருக்க அந்த மக்கள் வந்து அந்த அரசியல்வாதிகள் வந்து இஸ்லாம்னு ஒரு மதத்தை வச்சு அவனுங்க வந்து விளையாடி விளையாடிட்டு இருக்காங்க. அதான் வந்து ஒரு துக்கமான ஒரு விஷயம். அவனை வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் போட்டுக்கிறாங்க. அதே இந்தியா வந்து செக்குலரா இருக்கணும் வந்து எதிர்பார்க்கறாங்க. அது எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம்? இது என்ன காமெடியா இருக்கு? அப்படின்னா நீங்களும் செக்குலரிசம் ஃபாலோ பண்ணுங்க. அது நீங்க பண்றது இல்ல. அப்படின்னு இருக்கும்போது வந்து இந்தியா வந்து செக்குலரிசம் ஆல்ரெடி செக்குலரிசம் தான். 10% இருந்த இஸ்லாமிய மக்கள் கூட்டம் இப்போ வந்து 30% இருக்கு இந்தியால. பல இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லபடியா தான் வச்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து பாத்துக்கலாம், காங்கிரஸுக்கு வந்து நல்ல சப்போர்ட் ஆக்சுவலா. எப்படி சொல்றேன்னா பாகிஸ்தான்ல இருக்க ஷஹீத் அஃப்ரிடி வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, ராகுல் காந்தி தான் நல்ல மனுஷன், மோடி வந்து நரேந்திர மோடி வந்து ஒரு குப்பையான ஆளு அப்படின்னு வந்து அப்படியே தெளிவா நியூஸ் சேனல்லே வந்து சொல்றாப்ல. ஏன்னா இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்களே, இவங்க என்ன வேணாச்சும் அட்டுழியம் பண்ணுவானுங்க, இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு அட்டாக் பண்ண முடியுதா இந்தியாவை? ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணா அடுத்த தடவை அடி. அதை பத்தி யோசிக்கணும். சரி, இது என்ன பண்றது, நம்ம என்ன சொல்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. இவனுங்க வந்து எந்த மாதிரி எடுத்துட்டு போறானுங்க ஒன்றும் புரிய முடியுது பாகிஸ்தான். அதேதான் வந்து இப்ப பலஸ்தீனு
இந்த அமாஸ் இவங்கெல்லாம் அந்த இது ஊத்தி, யமனு, ஒமானு எல்லாத்துலயுமே வந்து இஸ்ரேல் வந்து தைரியமா போய் இஸ்ரேல் ஒரு நாடு தான் போய் தைரியமா போய் அட்டாக் பண்றாங்க. அட்டூழியம் பண்ற இடத்துலலாம். ஓகேவா? இப்ப அதுக்காகவே வந்து இவனுங்க பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, ஒரு சவுதி அரேபியாவோட ஒரு சைன், ஒரு கான்ட்ராக்ட் மாரி ஒரு சைன். இந்த மாரி வந்து அது மெயின் ரீசனே வந்து இஸ்ரேல் தான். எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க பாகிஸ்தான் வந்து இந்தியாக்காக போட்டுட்டு. அது கிடையாது. ஆக்சுவலா சவுதி அரேபியா வந்து தன்னோட பேஸ்ல வந்து அமெரிக்கன் தன் நாட்டுல இருக்க அமெரிக்கன் பேஸ்ல வந்து இஸ்ரேல் அடிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்காக வந்து பாகிஸ்தான் இன்வால்வ் ஆகும் அப்படின்ற பாகிஸ்தான் இன்வால்வ் ஆகுன்றதால இஸ்ரேல் வந்து அடிக்கிறதுக்கு யோசிக்கும். அப்படி சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட தான் வந்து அது சைனே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைன் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து சவுதி அரேபியா தெளிவா இந்தியா கிட்ட சொல்லிச்சு, நான் இந்தியாவுக்காக நாங்க பண்ணல, எங்க காரணம் வந்து வேற காரணம் அப்படின்னு வந்து தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அமெரிக்கா தான் அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து பாகிஸ்தான்ல வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து பாகிஸ்தான் ஓன் பண்றாங்க அப்படின்னு வந்து இன்னொரு ஒரு அலிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. அது எந்த வகையில உண்மை தெரியல. ஸோ நிறைய வந்து பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இந்த அசீம் முனீர், இந்த சுபாஷ் ஷெரீப் அங்க போயிட்டு பண்ற அட்டூழியம், ட்ரம்ப் கூட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்னா, ட்ரம்ப் வந்து அவரோட கிரிப்டோ பிசினஸ்லாம் வந்து பாகிஸ்தான்ல வந்து பண்றாரு. அது வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரேர் எர்த் மினரல்ஸ் எடுக்கிறதுக்கு இவங்களே வந்து இன்வைட் பண்றாங்க. அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க பாகிஸ்தான்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது தவிர வந்து சைனா கிட்டே வந்து அதே சமயத்துல வந்து விட்டு போடுறாங்க. ஸோ வந்து ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த ஒரு வேலையான ஸ்ட்ராட்டஜி இருந்தது. பட் இவ்வளவு அசிங்கப்பட்டு இப்படி வைக்கல. இது ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தான் இவங்க வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டான்ஸ் இருந்ததுன்னா எல்லாரோடய ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. பட் சைனாவோட ஒரு டிஸ்டன்ஸ்லாம் இருந்தது. ஆனா இவங்க சைனாவோடய ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அமெரிக்காவோடயும் க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அமெரிக்கா இப்ப பாகிஸ்தான் சூஸ் பண்றது காரணமே இந்தியா வந்து சைனா கூட போகிறதால, அந்த பிரிக்ஸ்ன்ற அமைப்பு இருக்கிறதால தான் வந்து பண்றாங்கன்று பாகிஸ்தானுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சே வந்து இவனுங்க வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, இது பின்னாடி போயிட்டு கூஜா தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து ரஷ்யாவோடய இவரு ஷபாஸ் ஷெரீப் வந்து விட்டு போடுறாரு. இப்ப யார் நம்புவா இப்ப பாகிஸ்தான? அமெரிக்காவே யாரும் இப்ப நம்புறது இல்ல. இப்ப பாகிஸ்தான் வந்து எவன் நம்புவான் இப்படி ஒரு பிட்டு போட்டிருந்தா? இப்ப எல்லாரும் வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். பாப்போம் எத்தனை நாள் எப்படி போகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து தெளிவா வந்து பார்ப்போம். ஸோ அசீம் முனீர், பாகிஸ்தான் ஷபாஸ் ஷெரீப் வந்து ட்ரம்ப்பை போட்டு அட்டு தெளிவா அப்படியே வந்து புகழ்ந்தாங்க. முக்கியமா ஷபாஸ் ஷெரீப் வந்து அப்படியே அவரோட ஸ்பீச்லயே வந்து ஒரு ட்ரம்ப் தான் வந்து நோபல் பீஸ் பிரைஸ் வாங்குறதுக்கான ஒரு நான் நாமினேட் பண்றேன். அவர் தான் வந்து கண்டிப்பா அவருக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவா வந்து அப்படியே பூஜா தூக்கிட்டு போயிட்டாரு. அதே சமயத்துல ட்ரம்ப் வந்து ஷபாஸ் ஷெரீப்பும் அசீம் முனீரும் கிரேட் லீடர்ஸ் அப்படின்னு வந்து க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. கண்டிப்பா வந்து என்ன பண்ணிருப்பான், அந்த மினரல்ஸ் வந்து எடுத்துக்காங்க. அதே மாதிரி இந்தியா பத்தி வந்து பேசியிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ ஏன்னா இந்தியா ஆல்ரெடி வந்து ரஷ்யாவோட சைனாவோடலாம் வந்து அந்த அந்த மீட் அப்ப வந்து பார்த்திருப்பாங்க. எஸ்சிஓ மீட் அப்ப அந்த சம்மிட் மீட் அப்ப வந்து பார்த்தாங்க. அதுலயே கொஞ்சம் கடுப்பு இருக்கும். சரி, நம்ம அடுத்த விஷயம் பேசுவோம். நம்ம உலகத்துல வந்து நம்ம பேசிட்டோம். இப்ப வந்து கொஞ்சம் நம்ம ஊருக்கு ஒரு துக்கமான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. அந்த துக்கமான விஷயம் என்னன்னா, டிவிகே மாநாடு வந்து கரூர் நடந்த அந்த ஒரு துக்கமான ஒரு கோரமான ஒரு விஷயம்தான். ஒரு கருப்பு நாள் ஆயிடுச்சு. செப்டம்பர் 27, 2025 மீட்டிங்கு அது வந்து ஒரு ஜங்ஷன்ல வச்சிருக்காங்க போல. அது வந்து கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 40 பேர் இறந்துட்டாங்க. இப்ப அது வந்து 41 வந்து ரைஸ் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்றாங்க. இதுல இன்னும் வந்து 12 பேர் மேல வந்து ரொம்ப இன்ஜூர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு 2-3 மாசம் முன்னாடி 3-4 மாசம் இருக்கும். ஆமா. இந்த ஆர்சிபி வின் பண்ண உடனே ஒரு ஸ்டாம்பீட் ஒண்ணு நடந்தது. அதுலயே இப்படிதான் நிறைய பேர் செத்து போனாங்க.
அப்ப இங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க, என்னடா முட்டாள்தனமா இருக்கு, நீங்க ஏன்டா இதுக்காகலாம் போறீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதுவும் அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட. செப்டம்பர் 27 நடந்த இந்த ஒரு இன்சிடென்ட்டும் அதே மாதிரிதான். ஒரு விஜய் நடிகர் அது வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படி சொல்லிட்டு வந்து அவரோட ஒரு ஒரு ஊரா வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு. இந்த பிரச்சாரம் போற இடத்துல ஒரு 2 நாள் அதுக்கு முன்னாடியே 2, 3 நாள் முன்னாடியே வந்து சொல்லிட்டாப்ல. என்ன சொல்லிட்டாப்ல, இந்த மாதிரி எனக்கு வந்து கூட்ட நெரிசல் சின்னதா இருக்க இடம் இருக்க மாதிரி தான் நீங்க இடம் கொடுக்குறீங்க. அதனால வந்து எனக்கு பல பிரச்சனைகள் வருது. நீங்க தெரிஞ்சுதான் ஏதோ பிளான் பண்றீங்க அப்படின்னா வந்து அதே மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லாம் விடுறீங்க. விட்டு நீங்க வந்து இன்னும் அது நெரிசல் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு வந்து பல விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்ஷியலா போயிட்டு இருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து 10,000 பேருக்கு தான் வந்து அனுமதி கொடுக்கப்பட்டது. பட் வந்தது வந்து 27,000 பேரு அப்படின்னு வந்து டிஜிபி வந்து சொல்றாப்புல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஹ், கூட்டம் வந்து 11 மணிலேருந்து சேர ஆரம்பிச்சிச்சு. ஆனா விஜய் வந்து 7:45 தான் வந்திருக்காரு. அதுல வந்து கிட்டத்தட்ட பல நேரம் வந்து சாப்பாடே இல்லாம தண்ணி கூட குடிக்காம இருந்ததால் தான், ஏன்னா விஜய் லேட்டா வந்ததால் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு வந்து அது வேற சொல்றாங்க. ஆஹ் பாப்போம், இது வந்து யார் மேல தப்பு இருக்கு, என்ன தப்பு இருக்கு, எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. இது வந்து கூட்ட நெரிசல்லாம் வந்து நம்ம கையில யாரையுமே நம்ம அங்க போய் நேரம் போய் பார்த்தோம்னா, ஆனா அங்க இருக்க டிவி ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஆளுங்கட்சி தான் வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ விஜய் சைட்ல இருந்து வந்து 2,00,000 ரூபாய் வந்து இறந்து போனவங்களுக்கும் 20 2,00,000 ரூபாய் வந்து இறந்து போனது இல்ல, 2,00,000 ரூபாய் வந்து இன்ஜுரி ஆனவங்களுக்கும் 20,00,000 ரூபாய் வந்து இறந்து போனவங்களுக்கும் தரதா வந்து விஜய் டிவிகே கட்சியில வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் ஏதோ 10,00,000 ரூபாய் வந்து இறந்து போன ஃபேமிலிக்கும், அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி 1,00,000 ரூபாய் வந்து இன்ஜுரி ஆன மக்களுக்கும் வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன போகுதுன்னு தெரியல. விஜயோட டிவிகே லீடர்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு எஃப்ஐஆர் வந்து போடப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து விஜய் வந்து ரொம்ப ஒரு துக்கமான ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில தான் இருக்காப்புல. இனிமே வந்து கூட்ட நெரிசல் அதெல்லாம் பார்த்துதான் வந்து இந்த மாநாடு அந்த இதெல்லாம் வந்து நடத்தணும், பிரச்சாரம்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவா வந்து முடிவெடுக்க ஒரு தருணமா இருக்கும் வந்து தெரியுது. ஒரு துக்கமான விஷயம் தான். என்ன துக்கமான விஷயம், அதே சமயத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி வந்து அடுத்த 10 நிமிஷத்துலயே வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு டிஎம்கே ஒரு அரசியல் பிரமுகரும் வந்து கூட வந்து அது ஒரு வீடியோ வந்து நானே பார்த்தேன். போயிட்டு இந்த மாதிரி ஒழுங்கா ஃபாலோ பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பாக்குற மாதிரி இருந்தது ஆக்சுவலா அந்த பேசுற டைலாக்லாம். ஸோ அந்த ஆள் பேர் எனக்கு கரெக்டா இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அவர் வந்து சொல்றாரு, ஒழுங்கா போட்ட கண்டிஷனை ஃபாலோ பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 2 பேரும் ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி ஒரு வீடியோ அது வந்து நான் பார்த்தேன். ஸோ அந்த ஆள் வந்து கிட்டத்தட்ட உதயநிதி வந்து ரொம்ப க்ளோஸ் அந்த டைப்பு. அது இவரும் சிஎம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் வந்து வந்திருக்காரு. நைட்டோட நைட்டா வந்து பார்த்துட்டு மறுநாள் காலையில வந்து கிளம்பியிருக்காரு. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான இன்சிடென்ட் தான். கரூர்ல நடந்த இன்சிடென்ட். ஹோப்ஃபுல்லி இன்னமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நம்ம வந்து கடவுள் வந்து வேண்டிப்போம். ரொம்ப மோசமானது ஆக்சுவலா. 40 பேர் 41 பேர் இறந்துட்டாங்க இது வரைக்கும். நான் என்ன சொல்றது ஒன்றும் புரியல. சரி, அடுத்து வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து சார்லி கிர்க்கு மெமோரியல்ல வந்து அவங்க ஒய்ஃப் சொன்ன வந்து ஒரு வார்த்தை வந்து கண்டிப்பா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்ன சொன்னாங்கன்னா,
எரிகா கிர்க் அவங்க பேரு. அவங்க முன்னாள் மிஸ் யுஎஸ்ஏ. அவங்க வந்து சார்லி கிர்க்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி இயேசுநாதர் வந்து சிலுவையில் இருக்கும்போது வந்து இந்த மக்கள்லாம் வந்து தெரியாம வந்து பண்றாங்க, இவரை மன்னிச்சிரு கடவுளே அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டினாரு. அதே மாதிரி நான் வந்து அந்த சுட்ட அந்த மனுஷனை வந்து நான் மன்னிச்சிடுறேன், ஐ ஃபர்கிவ் ஹிம் அப்படின்னு வந்து இந்த சார்லி கிர்க்க வந்து அசசின் பண்ண அந்த பையனை வந்து நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மெமோரியல்ல சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங். அந்த எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, கண்ணீர் கொடுத்துச்சு. சொல்லணும் வந்து நினைச்சேன், சொல்லிட்டேன். அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து இது H1B விசா. அது ஒரு இந்த வாரங்கள்ல இந்த 2 வாரங்கள்ல பயங்கரமா பேசப்பட்டது. அமெரிக்கன் H1B விசா வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு விசா ஒர்க் பண்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒர்க் பர்மிட் மாதிரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனிமேல் யாராச்சும் புதுசாக வந்தாங்கன்னா செப்டம்பர் ஒரு 21 நம்ம டேட்டு கூட வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 21ஆம் தேதியில வந்து எஃபெக்டிவ். அதான் வந்து ஒன் டைம் ஃபீயா வந்து $100,000 வந்து பே பண்ணணும். இனிமே யாராச்சும் புதுசா வந்து H1B விசா வந்து அப்ளை பண்ணணும்னா அப்படின்னு கிட்டத்தட்ட 82 லட்சமா என்னமோ அது ஏமா இனிமே பண்ண போறோம், அவ்வளவுதான். H1B விசா இப்ப மேக்சிமம் கம்பெனி தான் வந்து ப்ராசஸ் பண்ணும். இப்ப எந்த கம்பெனி ப்ராசஸ் பண்ணும்? கொய்யால 82 லட்சம் ஏன் பண்ணுவான், அவ்வளவுதான். எங்க இனிமே புதுசா ஆளுங்க போறது? இருக்கிற பழைய ஆளுங்களை வச்சே திருப்பி ஓட்டிட்டு இருக்க வேண்டியதான், அப்படி ரெனியூவல் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்போ அதுதான் வந்து கதை. இப்போ ஏன்னா யூஸ்வலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2000 to $5,000 தான் இருந்தது முன்னாடி. இப்போ வந்து ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 100,000 வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ ஆனால் வந்து இருக்கிற ஆளுங்க ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு வந்து அது வந்து கிடையாது. அவங்க வந்து ஜென்ரலாக வந்து எவ்வளோ பே பண்ணுவாங்களோ 2,000 5,000 அதுக்குள்ள பே பண்ணி $3,000 நினைக்கிறேன் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா அதை பே பண்ணி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ரெனியூவலுக்குலாம் வந்து பயப்படுறதால இது வந்து வெறும் புதுசாக யாராச்சும் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து H1B விசா வந்து ஒன் டைம் ஃபீ பேமெண்ட்டாக வந்து 100,000 வந்து பே பண்ணணும். ஸோ எக்ஸிஸ்டிங் ஆளுங்க இப்போ அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து இது வந்து எதுவும் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் பாகிஸ்தான் பற்றி பேசும்போது. ஸோ பார்ப்போம் வர வர என்னென்ன விஷயங்கள் நடக்குது. துக்கமான விஷயம் வந்து அந்த டிவிகே பிரச்சாரத்தில் நடந்த கரூர்ல நடந்த விஷயம் தான். அதை தவிர இந்த இவனுங்க அந்த ட்ரம்ப் பாகிஸ்தான் பண்ற அட்டுழியம் தாங்க முடியல. அதே மாதிரி இப்ப ஏசியா கப் அங்கேயும் பாகிஸ்தான் பண்ற அட்டுழியம். இந்தியா டீசெண்டா வந்து சொல்லுது, டே உங்ககிட்ட எங்களுக்கு வந்து வச்சியே பிடிக்கலடா, விளையாடவே பிடிக்கல, அதுக்காக தான் வந்து நான் கை கொடுக்காம வர்றோம். அது அவனுங்களுக்கு தெரியும். தெரிஞ்சே வந்து அவனை வந்து இங்கேயும் விக்டிம் கார்டு பே பண்ணிட்டு இருக்கானுங்க. கதையே மாத்தி பேசிட்டு இருக்காங்க. தோத்ததை பத்தி பேச மாட்டேன்றானுங்க. இந்தியா வந்து ஃபேர் கேம் ஆட மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து அவனுங்க சொல்லி அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. அதான் வந்து தப்பிக்கணும்னா ஒரு வழி இல்லைன்னா இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு கதை விட்டு வாழ்ந்துட்டு இருக்கானு தான். சரி, ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வேணும்னா கண்டினியூ பண்ணணும்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. Until then, this is Professor signing off. Take care.